பொதுவாகவே நம் முன்னோர்கள் சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரகங்களை மட்டுமே வீட்டில் வைத்து வழிபடுவார்கள். படமாக இருந்தாலும் இதே நிபந்தனைதான். ஒரு விரல் நீளத்திற்கு மேலே தெய்வ உலோக விக்கிரகங்களை வீட்டில் வைத்திருந்தால் அதை முறைப்படி பூஜை செய்ய வேண்டும் என்பது ஆகம விதியாகும். அப்படி செய்ய முடியாதவர்கள் அதனை வீட்டில் வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்பது நம் முன்னோர் கூற்று. அந்த வகையில் வீட்டில் வைக்கக்கூடாத தெய்வத்திரு உருவங்கள் எவை எல்லாம்? ஏன் வைக்கக்கூடாது என்னும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களைத்தான் இனி தொடர்ந்து காண இருக்கிறோம். தெய்வத்திரு உருவங்கள் உக்கரமாக இருந்தால் வீட்டுக்கு ஆகாது என்பார்கள். காளி, துர்க்கை அம்மன், நரசிம்மர் இது போன்ற உக்கிரமாக இருக்கக்கூடிய தெய்வங்களின் படங்களை வீட்டில் வைக்கக்கூடாது. இதே தெய்வங்கள் சாந்த ஸ்வரூபமான தோற்றத்தில் வைத்தால் தவறில்லை. ஆனால் வதம் செய்வதைப் போல இவர்களின் திரு உருவங்கள் இருந்தால் அவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் இங்கு சூட்சமமாக சொல்லப்படும் உண்மை. வீடு என்பது எப்போதும் அமைதியாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். நாம் பார்க்கும் விஷயங்களும் கேட்கும் சப்தங்களும் கூட இனிமையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய மனமும் அமைதியாகும். இதனாலேயே உக்கிர தெய்வங்கள் பணத்தை வீட்டில் வைக்கக்கூடாது என்பார்கள். அடுத்து கிரக தோஷங்களை நீக்கக்கூடியது நவகிரகங்கள். இந்த நவகிரகங்களின் படங்களை வீட்டில் வைப்பது முறையானது அல்ல. நவகிரகங்களையும் நல்ல அதிர்வலைகள் நிரம்பியுள்ள தெய்வீக அம்சம் கிடைக்கக்கூடிய கோவிலில் சென்றுதான் வழிபட வேண்டும் என்பது நியதி. அப்போதுதான் கிரக தோஷங்கள் விலகும்.